Hi all, hope you're all doing good. Next time chicken இல்லைன்னா மட்டன் வாங்கினீங்கன்னா கொங்கு ஸ்டைலில் சூப்பரான தண்ணி குழம்பு இதே மெத்தடில் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 2-3 கொத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வணக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. அவ்வளோதாங்க. இதெல்லாம் லைட்டாக வணங்கணுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இது வீட்லேயே அரைச்சது, அதே சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சில பேர் தேங்காய் சேர்த்துக்காமல் இந்த குழம்பு வைப்பாங்க. நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை நோண்டி வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முக்கியமான டிப், எப்பவுமே குழம்பு வைக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டு உங்களோட சிக்கன் இல்லை மட்டன் எதுனாலும் சரி அதை ஃபஸ்ட்டு போட்டு வணக்கணும். அதிலேருந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடுங்க. அது ஃபுல்லாக வத்துற வரைக்கும் அடுப்பை நல்லா வேக வச்சு வணக்கிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக சுண்டிடணும். அதுக்கப்புறமா வாசத்துக்கு 2-3 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமும் சூடான சாதத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் சளி காய்ச்சல் இருந்ததுன்னா கொஞ்சமாக மேலே பெப்பர் தூள் போட்டு இந்த குழம்பு அப்படியே குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக சண்டே தான் நான்வெஜ் குக் பண்ணுறனால சண்டே நான்வெஜ் எடுத்துகிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே தயிர் மட்டும் தாளித்து வச்சுருவோம். நம்ம தயிர் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 2-3 பல் பூண்டு சின்னதாக நறுக்குனது இதெல்லாம் போட்டு தான் அத்தை எப்பவுமே தயிர் தாளிப்பாங்க. கையோடு அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 லிட்டர் சீம் பாலும் கிடச்சிருந்தது. அதுக்கான அளவு நான் சொல்கிறேன். மிக்சி ஜாரில் 5-6 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர். கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மிக்சியில் நல்லா ஃபைனாக பொடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம சீம் பால் இருக்கு இல்லையா அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பத்தலைனா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் வைக்கிறேன். குக்கரில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அந்த பாத்திரத்தை சீப்பால் ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை மேலே செட் பண்ணி மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடணும். அடுப்பு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் கடைசியில் வச்சுக்கோங்க. முன்னாடியில் அத்தை வடச்சட்டியில் தான் மூடி போட்டு வேக வைப்பாங்க. அது குக் பண்ண ரொம்ப டைம் ஆகுது, கேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ குக்கரில் வைக்கிறோம். பட் நீங்கள் வைக்கிற குக்கர் அந்த பாத்திரத்தை ஒட்டாத மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அதே மாதிரி சீம்பால் ஊற்றும் போதும் அந்த பாத்திரம் கொஞ்சம் பெருசானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக வெந்து மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே பொங்கி வர மாதிரி வந்துடும். சண்டேங்கனால அந்த அன்னைக்கு அதிசயமாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் இருந்தது. இல்லைன்னா 2 பேரும் ஒர்க்கிங்கனால சண்டே தான் நாங்கள் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதாகட்டும் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா 3 விசில் எடுத்தாச்சு. சூப்பராக சீம்பால் கரெக்டான ஸ்டேஜில் இருந்தது. இது எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டுங்க. அம்மாயி வீட்டில் எப்போ சீம்பால் கிடைச்சாலும் நாங்கள் அம்மாயி கொண்டு வருவாங்க, இல்லைன்னா நாங்கள் அங்கே போய் சாப்பிடுவோம். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெயிட் பார்க்குற மெஷின் தான். அவர் என்ன கேட்டாருன்னா இதை பார்த்துட்டு உனக்கு வாங்கிக்கிட்டே இல்லை இது எனக்கு வாங்கி கொடுத்தியான்னு கேட்டார். பட் ஆனால் அவருக்கு நான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அவர் அதை யூஸ் பண்ணாமே வேஸ்ட் பண்ணிடுவார்.
பட் இது 2 பேர்த்துக்குமே எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே பிஎம்ஐ வந்து என்னோடது நார்மலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஒரு 3 to 4 kgs குறைக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டிஷர்ட்டும் சிம்பிளாக வந்து நைட்டு வந்து ஒரு 12 o'clock கிட்ட ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் கேக்கும் வந்து வெட்டினேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா 12 மணிக்கும்போது எல்லாருமே தூக்க கலக்கத்தில் இருந்தோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிட்டு ஒரு 2 லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு அத்தை மாமாவோட பெட்ரூம். ஒரு கார்னரில் ஃபுல்லாக யாராவது எக்ஸ்ட்ராவாக கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்காக எப்போவுமே இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் மடித்து வச்சு மேலே ஒரு போர்வை போட்டு தான் போற்றி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி லாண்ட்ரி பேஸ்கெட்டில் நீட்டாக வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டிக்கர் வந்து நீட்டாக ஒட்டி டேபிளோட கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த மாதிரி ரெடி பண்ணேன். ஆல்ரெடி போன வ்ளாகில் எப்படி வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இன்னொரு பேஸ்கெட்டில் அயர்ன் பண்ணுறது வந்து நாங்கள் வெளியில் கொடுத்து தான் வாங்கிக்கிறோம். ஸோ அதை வந்து போட்டு வைக்கிறதுக்காக இன்னொரு பேஸ்கெட்டும் வாங்கிட்டேன். இப்போதைக்கு அது வந்து எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா சாட்டர்டே அயர்ன் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா கேரட் சூப் வந்து ரெடி பண்ணேன். இப்போ பாரு உள்ளே இருக்காமல் கொஞ்சம் நேரம் நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நமக்கு நல்லாவே இருக்கும். நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்படி க்ளீனாகவும் வச்சுக்கிறது ஒர்க்கும் பார்க்குறது அப்படின்னு. நான் முதல்ல செய்கிறது முன்னாடி நாளே வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருவேங்க. அது வந்து பிளான் பண்ணால் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் அட்லீஸ்ட் 5 எழுதி வச்சு அதில் 1 முடித்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா எதையுமே முடிக்காமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட்டு 1ஆவது முடிச்சிருப்போம் இல்லையா. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்தது நிறைய பேர் கேட்டது ஹோட்டலில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா. பட் ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு தோணாது. ஆல்ரெடி சுண்டல் ஊற வச்சுட்டிங்க குழம்புக்காக, இல்லைன்னா வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு, இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் அரிஞ்சு வச்சிட்டிங்க, மாவு பிசைஞ்சு சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து எப்படியாவது பண்ணிடலாம், இனி அவ்வளோதான் சுட்டு எடுக்கிறது மட்டும்தானே அப்படின்னு தோணும். அதே மாதிரி எதை பிளான் பண்ணாலும் உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ டுகெதராக பிளான் பண்ணிக்கோங்க. குக் பண்ணுறதாகட்டும், அதாவது ஒரு அப்ளையன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கணும். அதான் நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நெய் வந்து நம்ம வீட்டிலேயே எடுக்கிறது, அதுக்கப்புறம் மாவு மசாலாஸ்லாம் நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாருனாலையும் வந்து வீட்லேயே பண்ண முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக ஆர்கானிக்காக வந்து நிறைய பேர் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி தராங்க. அது மாதிரியான ரீல்ஸ் நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் க்ளீனிங்கும். எடுத்தோன்னே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன்ட்டு இல்லாமல் ஒரு சின்ன ஷெல்ஃப் ஆகட்டும், இல்லை ஒரு சின்ன இடத்த தொடச்சி எடுத்து வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம மோட்டிவேட் ஆகி மற்ற எல்லா இடத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். எனக்கெலாம் இந்த மாதிரி தாங்க ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து டீக்ளட்டர் பண்ண ஏரியா வந்தோன்னே என்னோடய செப்பல் ஸ்டாண்டு தான். ஸோ செப்பல்ஸ் தானே தேவையில்லாத எடுத்து வைப்போம், பிஞ்சு போனதை ஒட்டி பயன்படுத்தியாச்சு, இதுக்கு மேலே இது நிற்காது, ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக கிச்சனில் வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ எல்லா வீடியோஸும் நான் வந்து ஆர்டர் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணுற ரூல் பார்த்தீங்கன்னா 5 minutes ரூல் தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதை துணி மடித்து வைக்கிறதாகட்டும் நான் டக்குன்னு பண்ணி முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தாங்க ஆகும் அந்த துணியை மடித்து வைக்க. பட் ஆனால் அது பெட்டு மேலேயே கிடக்கும்போது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இதை வேறு மடிக்கணுமா அதுக்கு 1 மணி நேரம் நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் கையோடு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடியலனாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளால் எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ண முடியும்.
நான் வந்து எப்படி பிளான் பண்ணுவேன்னா சைட் பை சைட் ஒர்க் பண்ணுவேன். குழம்பு எல்லாமே தாளித்து விட்டுட்டு அது கொதிக்கிற கேப்லேயே மற்ற வெசல்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சோன்னே அந்த பாத்திரத்தை மட்டும்தான் வாஷ் பண்ணுற வேலை இருக்கும். ஸோ அதே டைமில் மற்ற ஒர்க்கும் பார்த்துட்டு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். அடுத்தது லாஸ்ட்டாக சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்வெஸ்டிங் திங்ஸ் தட் மேக்ஸ் லைஃப் ஈஸி. ஒரு சாப்பர் ஆகட்டும், ஒரு பிளெண்டர் ஆகட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அந்த திங்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கத்தி எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்குமே அந்த வீடியோ கீழே இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து அதிக நேரம் நிற்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிற டைட்டிலில் தான் அந்த வீடியோ இருக்கும். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு டாஸ்க்கு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு கிராசரி, அதாவது உங்களோட பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, வாங்கிட்டு வந்து அதில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு செய்யலாம் அப்படின்ட்டே வச்சுருப்பீங்க. ஸோ அது எந்த பொருள்னு பார்த்து அதை வந்து இந்த ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸில் வந்து அதை குக் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த டாஸ்க்கை அக்கம்ப்ளிஷ் பண்ணுங்கள். அப்படி என்ன பொருள் உங்ககிட்ட இருக்குது, என்ன டிஷ் ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு காஃபி கேட்டிருந்தாரு, கையோடு அதையும் போட்டு கொடுத்துட்டேன். ஏதாவது ஒரு அப்ளைன்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி பார்த்தா இதோட பிளெண்டு விட்டோன்னே எல்லா காஃபியும் வெளியில் லைட்டாக தெரிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து உயரமாக இருக்க வெசலில் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த பிளெண்டர் கரெக்டாக இருக்கும்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். See everyone, bye bye.